இனிய மாலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசி பற்றி பேச போகிறேன். கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது. செவ்வாய் நட்சத்திரம் 2 பாதம், அடுத்து சதயம் 4 பாதம், பூரட்டாதி 3 பாதம். இவங்களோட கேரக்டர் எடுத்துகிட்டோம்னா எப்படி இருக்குன்னா, கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது, அதோட சிம்பிள். இவங்க வந்து பெருசாக யார்கிட்டையும் பேசிக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட ஒரு குருத்தன்மை இருக்கிறனால இவங்க அமைதியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து செவ்வாய் நட்சத்திரம் வரனால கோபம் அதிகமாக படுவாங்க. சம்டைம்ஸு ராகு நட்சத்திரம் இருக்கிறனால அதிகமாக ஆசைப்படுவாங்க. இது எடுத்தால் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வரட்டு பிடிவாதம் வந்து இவங்ககிட்ட இருக்குது, கும்பராசிக்காரங்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார் ராகு வந்து அந்த சந்திரன் மேலே இப்போ போயிட்டுருக்கு. இது அநேகமாக அக்டோபர் 2027 மேலே வந்து கிராஸ் ஆகும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேட்டையெல்லாம் அதிகமாக தான் பண்ணுவாங்க. சின்ன பசங்க 10 to 15 வயசு பசங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியுமோ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பொறுத்து தான் போகணும். இருந்தாலும் கும்பராசிக்காரங்களும் ஒரு நன்மையான நபர்கள் தான். பழகி பார்த்தா அவங்கள மாதிரி சூப்பரான கேரக்டர் இருக்க மாட்டாங்க. நன்றி, தேங்க்யூ. இது ஒரு புது பலன் தான் கும்பராசியை பற்றி. கும்பராசி லவ் மேரேஜ் பண்ணுமானா, கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. மற்ற 2 நட்சத்திரக்காரங்க லவ் மேரேஜ் பண்ண மாட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசுலேயே வீடெல்லாம் கட்டிடுவாங்க. 11ஆம் இடம் லாப நோக்கத்தோடு சிந்திப்பவர்கள், நல்ல கேரக்டர், சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள், நேர்மையானவர்கள். ஓகே, இது வந்து பொது பலன் தான். உங்கள் திசாபுத்தி லக்கணத்தை பொறுத்து மாறி வரும். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.